அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர் ஆகியோர்கள் இந்த விவாதத்திலே அண்மையிலே சட்டமன்றத்திலே மேகதாது பிரச்சனை குறித்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினரும் அதிலே தொடர்ந்து பல கருத்துக்களை தெரிவித்தார்கள். இந்த விவகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்மொழிந்த ஒரு திருத்தத்தினை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தில் அதை இணைத்து, அது இணைக்கப்பட்ட பிறகு அந்த தீர்மானம் ஒருமனதாகவே அனைத்து கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம். இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் அது மீண்டும் பேரவையில் ஒரு விவாதப் பொருளாக இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலே கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டினை, ஏன் இந்த திருத்தம் தேவையானது, அவசியமானது, டெல்டா மக்களுடைய நலனை, விவசாய பெருங்குடி மக்கள் நலனை பாதுகாப்பதற்கு அது எவ்வளவு இன்றியமையாது என்பதை எடுத்துச் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். இந்த மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய நீர்வள ஆணையம், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், சில நிபந்தனைகளோடு விரிவான திட்ட அறிக்கை, டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டிபிஆர் அறிக்கை ஒன்றை தயாரிப்பதற்கு தன்னுடைய 22/11/2018 தேதியிட்ட கடிதத்தில் கர்நாடக அரசுக்கு அவர்கள் ஒரு அறிவுரையினை வழங்கியிருந்தார்கள். அந்த அறிவுரையை எதிர்த்து தான் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அதிமுக தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் அதற்கான வழக்கினை அவர்கள் கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து கடந்த 13/11/2025 தேதியில் உச்சநீதிமன்றம் அதை ஒட்டி அளித்த ஒரு தீர்ப்பில் மத்திய நீர்வளத்துறை ஆணையம் சில நிபந்தனைகளோடு தான் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி, அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கையை விசாரணைக்கு அப்போதைய நிலையில் எடுத்துக்கொள்வது என்பது பிரிமெச்சூராக இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தினை தெரிவித்தது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசினுடைய ஆட்சேபனை உள்ளிட்ட 3 முக்கிய நிபந்தனைகள், அதனை ஏற்றுக்கொள்ளாமல் கர்நாடக அரசு தொடர்ந்து டிபிஆர் தயாரிக்கக்கூடிய முயற்சியிலே ஈடுபடும் என்று சொன்னால் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கலாம் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. நம்மை பொறுத்தமட்டில் மேகதாது அணை பிரச்சனையில் மேகதாட்டில் நாம் அணை கட்டக்கூடாது என்பதற்காக பலமுறை நம்முடைய சட்டப்பேரவையில் நாம் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். அது தொடர்பாக அரசினுடைய சார்பில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு காலகட்டங்களில் இருந்த பிரதமர்களை, ஒன்றிய அமைச்சர்களை தொடர்ந்து சந்தித்து நம்முடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை நாம் எடுத்துச் சொல்லி முறையிட்டிருக்கிறோம். பல அனைத்து கட்சி கூட்டங்களையும் கூட்டி இந்த மேகதாட்டுவில் நம்முடைய காவிரி நதியின் குறுக்கே அணை கட்டுவதற்கு நம்முடைய கடுமையான எதிர்ப்பையும் நாம் தெரிவித்திருக்கிறோம். கர்நாடக மாநிலத்தை பொறுத்தமட்டில் அங்கே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், அது பாஜகவாக இருந்தாலும் அல்லது காங்கிரஸாக இருந்தாலும், அது காவிரி இறுதி தீர்ப்புக்கு எதிராக மேகதாட்டுவில் நாங்கள் அணையை கட்டுவோம் என்பதிலே தொடர்ந்து பிடிவாதமாக, அடாவடியாக அவர்கள் அந்த செயலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். கர்நாடக அரசினுடைய இந்த செயல் என்பது தமிழ்நாட்டு விவசாய பெருங்குடி மக்களுக்கு மிகப்பெரிய பேராபத்தாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிரச்சனையை பொறுத்தமட்டில் நாம் கவனமாக கையாள தவறினோம் என்று சொன்னால், இந்த பிரச்சனை மீண்டும் மத்திய நீர்வளத்துறையிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய வசத்திலே அவர்களுடைய முடிவுக்கு செல்லக்கூடிய வகையில் இது அமைந்து, ஒரு வகையில் தமிழ்நாடு இந்த விஷயத்திலே நாம் ஒரு கிடுக்கி பிடிக்குள்ளாக, ஒரு டிராப்புக்குள்ளாக நாம் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை
வந்துவிட கூடும் என்கின்ற சூழ்நிலையை நாம் மறுத்துவிட முடியாது. தவிர இந்த மேகதாது அணை கட்டும் பிரச்சனை என்பது காவிரி நடுவர் மன்றம் முன்போ அல்லது உச்சநீதிமன்றத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் தாண்டி இன்னும் உச்சநீதிமன்றத்திலே முடிவு செய்யப்படாத ஒரு புதிய பிரச்சனை, இட்ஸ் எ நியூ டிஸ்பியூட் என்பதை நான் இங்கே கவனப்படுத்த விரும்புகிறேன். பல மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நதிநீர் தாவாப்படி இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ஸை பொறுத்தமட்டில் அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தாலே பரிந்துரைக்கப்படக்கூடிய 3 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அல்லது உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய தலைமையிலான நடுவர் மன்றம் ட்ரிபியூனல் அதை நாடுவதுதான் சிறந்தது என்று இந்த வழக்கிலே தொடர்ந்து தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஆஜராகி வாதாடி வரக்கூடிய மூத்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் அரசின் சார்பாக நம்மோடு இருந்து நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய வல்லுநர்கள் நமக்கு ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே மூத்த வழக்கறிஞர்களுடைய ஆலோசனைகள், இந்த துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்களுடைய ஆலோசனையினுடைய அடிப்படையில் மேகதாது அணையை கட்டுவது என்பது ஒரு புதிய பிரச்சனை, இட்ஸ் எ நியூ டிஸ்பியூட் என்கின்ற காரணத்தால் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2026 அன்று மேகதாது அணை தொடர்பாக புதிய நடுவர் மன்றம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் ஒன்றிய அரசுக்கு வைத்திருக்கிறோம். இத்தகைய நடுவர் நீதிமன்றத்தை அமைக்கக்கூடிய சூழலில் இதனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இறுதி செய்திருக்கக்கூடிய காவிரி நடுவர் நீதிமன்ற இறுதி தீர்ப்பிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வராது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறோம். புதிய நடுவர் மன்றம் அமைக்கக்கூடிய இந்த கோரிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எடுக்கப்பட்டிருந்தாலும் அது அடிப்படையிலே தமிழ்நாடு அரசினுடைய முடிவு. தமிழ்நாடு மக்களுடைய நலனை காக்க, விவசாயிகளுடைய நலனை காக்க, அவருடைய உரிமையை காக்க, காவிரி உரிமையை நாம் பாதுகாக்க எடுக்கப்பட்ட ஆக்கப்பூர்வமான முடிவுதான் இந்த நல்ல முடிவு என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இப்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய இயக்கம் தாவேகா என்றாலும் கூட மேகதாட்டு பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனையில் இந்த அரசியல் மாச்சரியங்கள், கருத்து வேறுபாடுகளை தாண்டி ஏற்கனவே ஒரு நல்ல முடிவை நாம் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் அந்த முடிவினை தொடரக்கூடிய வகையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் நடுவர் நீதிமன்றம் கோரி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு சட்டப்பேரவையிலே நம்முடைய உணர்வுகளை ஒன்றிணைத்து அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிற போது இந்த நடுவர் நீதிமன்றம் குறித்த ஒரு தீர்மானம் அன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு அதை வழிமொழிந்து அந்த திருத்தம் முதலமைச்சர் அவர்களாலே முன்மொழியப்பட்டு அது பேரவை உறுப்பினர்களுடைய முடிவுக்கு விடப்பட்டு அனைத்து மாமன்ற உறுப்பினர்களாலும் கடந்த 19ஆம் தேதி அது ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது. இந்த நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றத்தாலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு எந்த விதத்திலும் அது பாதிப்பு வராது. அந்த தீர்ப்பை இது எந்த விதத்திலும் ரீஓப்பன் செய்யவும் முடியாது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இதை ஒட்டிய ஒரு கூடுதல் தகவலையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே கர்நாடக அரசு பெண்ணாற்றினுடைய குறுக்கே அணை கட்ட முயற்சித்த போது தமிழ்நாடு அதை எதிர்த்தது. இது தொடர்பாக 2018 அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு வழக்கும் தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு நடுவர் நீதிமன்றத்தை நியமிக்க மத்திய அரசை அணுகலாம் என்று அனுமதி அளித்தது. அதன் விளைவாக கடந்த 30/11/2019 அன்று பெண்ணையாற்றினுடைய குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுப்பது தொடர்பாக புதிய நடுவர் மன்றம் அமைக்க கோரிக்கையும் அன்றைக்கு வைக்கப்பட்டது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இப்போது மேகதாது அணை தொடர்பாக புதிய நடுவர் மன்றம் அமைக்க இந்த அவையில் சட்டமன்றத்தில் நடப்பு கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தோடு நாங்கள் அளித்த திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு
திருத்தத்தோடு நிறைவேற்றப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய, குறிப்பாக டெல்டா மக்களுடைய, விவசாய பெருங்குடி மக்களுடைய நலனை காப்பதற்கான ஒரு முயற்சி என்பதுதான் இதில் உண்மை. எனவே இதை மீண்டும் ஒரு விவாத பொருளாக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காக்கக்கூடிய விஷயம், விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் மீண்டும் ஒரு விவாதத்தை உருவாக்குவது என்பது கடந்த 19ஆம் தேதி அன்று அவையிலே நாம் காட்டியிருக்கக்கூடிய ஒற்றுமை உணர்வை பாதிப்பதாக, அதை தாண்டி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பிளவு இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதை அரசியலாக்குவதைப் போல அமைந்துவிடும் என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி, அத்தகைய ஒரு சூழ்நிலை நாம் ஒருபோதும் அனுமதித்து விடக்கூடாது.